பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டா நிறைய பேர் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இதுல நிறைய பேர் புதுமுகமா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். புதுசா வந்திருக்கிற வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் இந்த சீசனோட கேம் பிளேவை எந்த அளவுக்கு மாத்த போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இப்ப ஏற்பட்டிருக்கு. அண்ட் லாஸ்ட் சீசன்ல வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டா வந்து அர்ச்சனா பிக் பாஸ் 7ஓட டைட்டில வின் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த சீசன்ல வைல்ட் கார்டு கண்டஸ்டண்டா வந்த யாராவது கப் அடிக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க, ரொம்ப நாளாவே அருணும் அர்ச்சனாவும் லவ் பண்றாங்க. இத ரகசியமா வச்சிருக்காங்கன்னு சோசியல் மீடியால சிலர் பேசுறத பார்க்க முடியுது. அர்ச்சனாவும் ஒரு இன்டர்வியூல பையனும் பொண்ணும் பேசினாலே அது லவ் தானா, நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஆனா எங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்து எங்க போகும்னு தெரியல அப்படின்னு பேசியிருந்தாங்க. மேலும் பிக் பாஸ்ல இருக்கிற அருணுக்கு ஆதரவா அர்ச்சனா போஸ்ட்லாம் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த நிலையில அருண் பிக் பாஸ்ல அவரோட காதலிய பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் பேசினது வைரல் ஆயிட்டு வருது. அவர் ரீசெண்ட் எபிசோட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்ததில்ல, ஆனா இப்போ இருக்கேன். பிக் பாஸ் முடிஞ்சதும் சீக்கிரமே நல்ல செய்தி சொல்றேன், எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு அவருக்கு கல்யாணமாக போறதா மறைமுகமா சொல்லியிருக்காரு. மேலும் என்னோட ஹார்லி குயின் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹார்லி குயினுக்கு I love you. பலருமே யாருடா அந்த ஹார்லி குயின் அப்படின்னு சோசியல் மீடியால தேடவே அருண் ரீசெண்ட் எபிசோட்ல கேமரா முன்னாடி வந்து ஹார்லி குயினுக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஹாய் ஹார்லி குயின், நீ நல்லா இருக்கான்னு நம்புறேன், நான் இங்க நல்லா இருக்கேன், இந்த வாரம் கேப்டன் ஆகி இருக்கேன், உனக்கு பர்த்டே வரப்போகுது, ஹாப்பி பர்த்டே, சொன்ன மாதிரியே கப்போடவும் நான் பார்க்க சீக்கிரமே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹாய் ஹார்லி, your birthday, so wish you a very happy birthday. ஃபேன் ஒருத்தர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அர்ச்சனாக்கு அருண் பர்த்டே விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவை அர்ச்சனா ஷேர் பண்ணி, என்னோட பர்த்டே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, நைட் 1 மணி வரைக்கும் இதுக்காக வெயிட் பண்ண, இந்த ஃபீலிங்க்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு அர்ச்சனா அருணுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. மேலும் இவங்க தான் அந்த ஹார்லி குயின் அப்படிங்கறத ரிவீல் பண்ணி இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத உறுதிப்படுத்தி இருக்காங்க. மேலும் அர்ச்சனா பிக் பாஸ்ல இருக்கும்போது ஹார்லி குயினோட கெட்டப்பை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு மேக்கப் போட்டிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா வெளியான டாக்ஸிக் காதல் அப்படிங்கிற ஆல்பம் சாங்ல கூட அர்ச்சனா ஹார்லி குயின் கெட்டப்ல தான் இருப்பாங்க. சோ இதெல்லாம் வச்சு அர்ச்சனா தான் அந்த ஹார்லி குயின் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண முடியுது. சோ அருண் சொன்ன மாதிரியே பிக் பாஸ்க்கு அப்புறம் இவங்க 2 பேரோட திருமணம் நடக்க இருக்க போல, சீக்கிரமே அது தொடர்பான அப்டேட்ஸும் வரும்னு நினைக்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, அருணுக்கு ஏற்கனவே சுபத்ரா அப்படிங்கிறவங்க கூட திருமணம் ஆயிடுச்சுன்னு ஒரு செய்தி பரவிட்டு வருது. அதுக்கேத்த மாதிரி சுபத்ரா அருண் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல அருணை பத்தி போஸ்ட் போடப்பட்டு வருது. மேலும் அவங்க ஐடியில என்னோட கணவர்னு அருணோட பேரை தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அருணும் பர்த்டே விஷஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. மேலும் அருண் அர்ச்சனாவை லவ் பண்றாரு அப்படிங்கிறது தெரிய வந்ததும் சுபத்ரா அவங்க ஐடியில அன்பு அனாதையாக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனமுடைஞ்சு போன வகையில போஸ்டை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இதை பார்த்த சில சேனல்ஸ் இவங்க தான் அருணோட ஒய்ஃப்னு நியூஸ் போடவே, இதை பார்த்த பலருமே அருணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, ஆனா இவர் அர்ச்சனாவை லவ் பண்ணிட்டு இருக்காருன்னு பேச தொடங்கிட்டாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, சுபத்ரா அருணோட தீவிர ரசிகைன்னு சொல்லப்படுது. ஒரு ரசிகைக்கு அருண் விஷ் பண்ணிருக்காரு, மத்தபடி அருணுக்கு கல்யாணம் எல்லாம் ஆகலையாம். சுபத்ரா அப்படிங்கிற இந்த ஃபேன் அருண் மேல இருக்கிற அதீத அன்பால அருண் அவங்களோட கணவர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களாம். மேலும் அருணுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிட்டதா சொல்லி வர செய்திகள் எல்லாமே வதந்தி அப்படின்னு சொல்லப்படுது.